ஒன் பஞ்ச் மேனோட நெக்ஸ்ட் எபிசோட் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 9 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கணும் மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ யா வெல்கம் டு திஸ் ஃபேமிலி. இன்னும் நம்ம பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 எபிசோட் 10ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுட்டு இருப்பானுங்க. எவன் அடிக்கிறான் எவன் பண்றானே தெரியாது, அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஒரு சமயத்துக்கு மேல பிளாஸ்டி பஸ்ஸால தாங்கவே முடியாது. அடிச்சு இப்படி பின்னாடி போவானா, டக்குன்னு இவன் பின்னாடி போந்துருவான். போட அங்கிட்ட இவனை டாஸ் பண்ண அவ அடிச்சு அடிக்கி அந்த இடமே லைக் அந்த பிரிட்ஜே பார்த்தோம்னா ஃபுல்லா வெட்டு போயிருக்கும். பட் எல்லாத்துலயுமே அவன் தடுத்துக்கிட்டே இருப்பான். நாங்க மான்ஸ்டரா மாறினக்கு அப்புறமும் இந்த ஃபார்ம் எடுத்ததுக்கு அப்புறம் எங்க ஸ்வாட்டுக்கு நீ தடுக்கிறானா, இது ஃப்ளூக்கா இல்லனா அடுத்த சைடு நம்ம கழுத்தை கொண்டு வர டக்குன்னு கத்தி வச்சு தடுத்துருவான். பிடிக்க அவன் கத்தி அப்படியே ரெண்டா உடைய. நீ ஆரம்பத்துல இருந்து என் கத்திக்கு தான் ஏம் வச்சியா? உனைய மாட்ட ஸ்லோவா இருக்க, உனக்கு மூளையும் ஸ்லோவா தானே வேலை செய்யும். கத்தி இல்லைன்னா என்னடா, என் கையை கத்தி வரல வீச்சு அப்படின்னு குத்த வர போடா அங்கிட்டு அப்படின்னு அவன் ஜம்ப் அடிச்சிருவான். நம்மள மாதிரியே என்ன ஜீனியஸ்ன்னு சொன்னதுக்கு காரணம் இதான் போல இருக்கு. என்னோட டெக்னிக் அப்படிங்கிறது ப்ரிசிஷன் பயங்கரமா இருக்குது. சொல்ல போனா எங்களோட கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. இருந்தாலும் என்னப்பா நீ இப்படிதான் சண்டை போட போறியா? உன் ஸ்பீடுலயும் சரி உன் பவர்லயும் சரி என்னோட கொஞ்சம் குறைவா தான் இருக்க. ஒருவேளை எங்களை தவிர மற்ற மாஸ்டர் நீ போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னை பார்த்து வந்திருப்பானுங்க. என்னடா என்னமோ நீங்க என்ன மிஞ்சின மட்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் அவங்கள மாதிரி தான். கேல்வின்டு ஹெல்ஃபயர் ஃப்ளேமு உங்களோட டெக்னிக் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கேன். அதுக்கேற்ற மட்டும் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஒரு வாரி எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கானோ அந்த அளவுக்கு அவன் மேல நம்பிக்கையும் வச்சிருப்பான். அவனோட டெக்னிக் மேல அவ்வளவு தைரியமும் வச்சிருப்பான். நீங்க எவ்வளவு வேணா ஸ்பீடா இருங்க, என்ன வேணா பண்ணிட்டு போங்க. உங்களோட டெக்னிக் உங்களோட அட்டாக் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு நான் தடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓ அப்படியா? என்னப்பா டைம் வந்துருச்சு தானே? ஆமா வந்துருச்சு. நாங்கள் இது வரைக்குமே நிஞ்சாவாக சண்டை போட்டுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் இப்படி சண்டை போடுறது கிடையாது. நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணது எங்களோட ஸ்பெஷல் டெக்னிக் சொல்லிட்டு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் மான்ஸ்டரை இறங்கி அடிக்க போகிறோம். சொல்ல போனோம்னா பயங்கரமாகவும் பங்கமாகவும் பண்ண போகிறோம். உன்னை அடிக்கிற அடியில் ஐயா அம்மானு கதற அளவுக்கு பண்ண போகிறோம் பாரு. எங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டி உனக்கு எனக்கான கேப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டுவோம். எங்களோட சினபே ப்ரைடு அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்துச்சு, இதுக்கப்புறம் சுத்தமாக இருக்காது. ஓரளவுக்கு இருந்தது கூட இப்போ இருக்கவே இருக்காதுடா. மாற்றி உன்னை திணற அடிப்போம், விடாம அடிப்போம். ஒரு சமயத்துக்கு மேல ஐயோ ஏன்டா இவன்ட்ட சண்டை வச்சிட்டோன்னு உன்னை நினைக்கிற அளவுக்கு அடிப்போம். ஃபிளாஷ் பாப்போமா? திடீர்னு ஃபிளாஷ் குதிச்சிருவான். எங்கடா ஓடுற, சொன்னு ஓரியா வரண்டா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே குதிச்சிருவானுங்க. அங்கிட்டு போய் பிரிட்ஜுக்கு மேல லேண்ட் ஆக சேர்த்து வச்சு பிரிட்ஜோட ஒன்னு அடிப்பான். இல்ல அவ்வளவுதான், அடிச்சு அடிக்கு பூந்துட்டு போவான். தம்பி இன்னும் முடியல, கால் எடுத்து வயிற்றுல ஒரு குத்து, அங்கேருந்து அப்படியே சரிஞ்சுக்கிட்டே போவானா. ஆன்னு ஒரு அடி, அதுக்குள்ளே உள்ளார போது விண்டுகிட்ட போயிருவான். ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுட்டு இருப்பானுங்க. உன் கத்திய உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடைக்க போறப்ப எல்ஃபயர் என்ன பண்ணுவானா, அவன் ஒரு சுத்து போடுவான். இந்த தடவையுமே பார்த்தோம்னா பிளாஷ் போய் ஜம்ப் அடிச்சிருவான். என்னடா இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க போறியா, எப்ப எங்க கூட சண்டை போட போற, என்ன பயம் வந்துருச்சா? கரெக்டா பிளாஷ் முன்னாடி வந்துருவானா. இவன் என்ன பண்ணுவானா கத்தி வச்சு சுத்தலான்னு வருவான். ஒரே அடி, அவ்வளவுதான். இவனோட கத்தி அப்படியே சுத்திக்கிட்டே போயிரும். இதே சமயம் எல்ஃபயர் என்ன பண்ணுவானா செவுத்தா ஒண்ணு வச்சு இறக்குவான் பாருங்க. அங்கேருந்து ஆரம்பிக்கும், மாத்தி அடிச்சுக்கிட்டே போவானுங்க. இங்க இருந்து தப்பிச்சா அவன்கிட்ட இருந்து தப்பிச்சா இவன் சொல்லிட்டு மாத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இவங்க போட்ட சண்டையில அந்த இடமே நாஸ்தி ஆயிட்டு இருக்கும். ஒரு சமயத்துக்கு மேல பிளாஸ்டிக் ஒண்ணுமே பண்ண முடியாது. வாயு வயிறுன்னு சொல்லி எல்லாத்துலயும் ரத்தமா ஊத்திட்டு இருக்கும். இப்ப அவனை கொல்றேன் பாரு, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிளாஷ் கிக் பராஜ்னு சொல்லிட்டு அடிமேல அடி அடிச்சுக்கிட்டே இருப்பான். காலை வச்சு அடிக்கிறதெல்லாம் அடி கிடையாதுடா, இடிடா அப்படிங்கிற மட்டும் உதச்சிட்டு இருப்பான். இவன் அடிக்கிற ஸ்பீடுக்கு அவனோட இது ஆஃப்டர் இமேஜ் மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்குமா. இது நல்லதுக்கு இல்ல, இது நல்லதுக்கே கிடையாது. இவன் வேகமா அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஏதாச்சும் பண்றதுக்குள்ள நம்ம ஸ்டெடியா மாறி ஆகணும். நம்ம கொஞ்சம் ஸ்டெடி இல்லைன்னா கூட மாட்டிப்போம். இவ்வளோ சண்டை போட்டாங்கல்ல, இது எல்லாமே அவன் கத்தியை தட்டி விட்டுருப்பால சென்டர்ல, அதுல இருந்து இந்த சைடு வரத்துக்குள்ள இவ்வளவு சண்டை போட்டிருப்பானுங்க. கரெக்டா இந்த கத்தியுமே பார்த்தோம்னா ஒரு ஓரத்துக்கு வந்துடும். பிளாஷ் என்ன பண்ணுவான்னா அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு செவுத்துக்கு போயிடுவான். கில்லர் மூவ் பிளாஷ் வார் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒன்று இறக்க டம்முன்னு அந்த இடமே விட்டிக்கும். இது சம்பவம் கிடையாது, இதுக்கு அப்புறம் தான் சம்பவமே. அந்த இடமே அப்படியே பத்திக்கிட்டு வெட்டிக்கும் பயங்கரமா. இவங்க பண்ண அரப்பில் ஒரு வழியா அந்த இடத்தையே உடச்சு விட்டுருவானுங்க. 5-6 பக்கத்துல தண்ணி அப்படியே பொழந்துக்கிட்டு ஊத்தும். வெறியா வருதுடா. இந்த மாட்டம் ஒரு டெக்னிக்கை வச்சிருந்தீங்கன்னா முன்னாலேருந்தே இப்படி சண்டை போட்டிருக்கலாம்ல. நான் உங்க ரெண்டு பேர்த்தையும் அடிக்கிறதுக்கு சமயம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒருத்தன் தப்பிச்சா கூட மத்தவங்களுக்கு போய் தொல்லை கொடுப்பீங்க நீங்க. உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு செய்யணும்னு நினைச்சேன், செஞ்சு விட்டுட்டேன். ஒருவேளை வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸ்கிளாஸ்ல போயிருந்தீங்க அப்படின்னா உங்க ஸ்பீட் அவங்க திணற வச்சிருக்கோம். ஆனா என்ன பண்றது, கரெக்டா வந்துட்டு என்கிட்ட தொக்கா மாட்டீங்க. போங்கடா டே போங்கடா. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே
அப்போ எங்கள் ஆப்பனடாவே நீ சண்டை போடலையா? சே, இந்த மாட்ட ஒரு கேவலமான சாவா. அசாசின் எல்லாமே நிழலில் வாழ்கிறவனுங்க, அவங்கள ஹியூமனாக கூட ட்ரீட் பண்ண மாட்டானுங்க. எங்கள்கிட்டேருந்து இருக்க எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துருவானுங்க. நாங்கள் என்ன நினச்சோம், அந்த சுரண்டதுலேருந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சோம். இது தப்பா? அதுக்காக எங்கள் மூளைக்கு தோன்ற எல்லாத்தையும் செஞ்சோம், ஸ்ட்ராங்கராக பண்ணணும்னு எல்லாத்தையும் செஞ்சோம். சொல்லி சொல்லி ஃப்ளாஷ் என்ன தப்பு செஞ்சோம்? நாங்கள் என்னத்தை லேக் பண்ணோம்? அவ்வளோதான், அந்த இடத்தோட சேர்ந்து விழுந்துட்டுருப்பானுங்க. ட்ரைனிங். இவன் அப்படியே வெளில வரப்ப மாட்டிப்பான், எந்த போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாதா. சரி, டிரான்ஸ்மிட்டர் இருக்கேன்னு சொல்லி பார்த்தா எங்கடா அது? எப்படியோ இந்த போட்டி ஒரு சண்டே எல்லாத்தையும் முடியும், அப்படியே இங்கிட்டு வருவானுங்க. என்ன இந்த சிக்னல் இவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கு? ஒருவேளை ஃப்ளாஷாக இருக்கலாம், ஆனால் திடீர்னு நின்றுச்சு. எனக்கு தெரிஞ்ச அவன் கம்யூனிகேட்டரில் ஏதாச்சும் விட்டுருப்பான், இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பானுங்க. அப்படி ஒரு வேளை டேஞ்சரில் இருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்சி சிக்னல் அனுப்புவானுங்க. ஆனால் நான் அவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது. இப்போதைக்கு நான் என்னத்தை கவலை பண்ணணும்னா அந்த ஆஸ்திரியை பற்றி கவலை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அவனை சீக்கிரமாக காப்பாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம ஹீரோலுமே பயங்கரமாக சண்டை போடுவானுங்க. நான் ஒரு லீடரா அதை பண்ணி தான் ஆகணும். இது பேசிட்டு இருக்கப்ப பின்னாடி ஒருத்தன் வந்திருப்பான். பீப் பீப் ஓட்டியா டோனட் மட்டும் போட்டு வச்சிருப்பானுங்க. இது யாரான்னு பார்த்தா மினி ஆக்டோபஸ் டேங்க் மாடல்னு சொல்லிட்டு ஒன்று, ஏதாச்சும் ஒரு லிவிங் பீ ஏதாச்சும் மாட்டுச்சு அப்படின்னா போட்டு தள்ளிடும். இவன் எப்படியே போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு ரூமை பார்ப்பான். இது மெட்டல் நீட்டு தானே, பயங்கரமா இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு. இவனோட டிஃபென்ஸ் நான் பயங்கரமா டெஸ்ட் மேல டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா அப்படி இருந்தாலுமே இதை ஒரே ஷாட்ல உடச்சிருக்கேன் அப்படின்னா ஒரோச்சி நான் நினைச்சதோட ரொம்ப பயங்கரமா இருக்கான், ரொம்ப பயங்கரமா இருக்கான். இவனுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரியும், இருந்துமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். நீ சொல்ல என்னடா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியூப் விட்டுட்டு இருப்பான். இவனோட ரெக்கார்டிங் எதுவுமே டேமேஜ் ஆகல. ஆனா இன்னொன்னு என்ன புரியலன்னா, இவனோட பார்ட்ஸ் இவ்வளோ பக்குவமா யார் எடுத்தது? எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்படி ஒருத்தர் டிஸ்அசம்பிள் பண்றானா, இது பெரிய பிரச்சனையாச்சே. நான் யூஸ் பண்ண கேஜெட் அப்படிங்கிறது இப்ப மான்ஸ்டருக்கு போயிட்டு இருக்கா. இது நல்லதுக்கே கிடையாது. இப்படியே அவன் புலம்பிட்டு இருக்கப்ப இந்த செல் எங்க இருக்கு, அதாவது ஜெயில் எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவான். இந்த லூசு பையலுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். எனக்கு வெறியாகுது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நான் யோசிக்க கூடாது, கோவப்படக்கூடாது. முதல்ல அந்த டார்கெட், அதாவது அந்த ஆஸ்டேஜை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் பேசிக்கணும். இவ்வளோ கோவப்பட்டனா காக்னட்டிவோட பவர் அப்படி குறைஞ்சிரும், யோசிக்க முடியாது. இப்போ சுகர் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாலிபப்பை சப்பிட்டு இருப்பான். அந்த மினி ஆக்டோபஸ் அப்படியே உருண்டுட்டு வருமா. இதை வச்சா இவ்வளோ தூரம் உருட்டிட்டு வந்த, நான் உன்னைய மாட்டோம் குழந்தைகளை பார்த்தா பொறாமப்படுவேன். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எதை பற்றி கவலை கிடையாது. நீதான் லீடர்னு சொல்ல முடியாது, மேனேஜ்மெண்ட்ல இருக்க ஒரு மிடில் மேன் மாதிரி. நானு எனக்கு மேல இருக்கவங்க ரொம்ப பயங்கரமானவனுங்க. என்ன பண்றது, அவங்கள கம்பேர் பண்றப்ப நான் டேலண்ட்டை ஏத்துக்க வேண்டியவன் தான். என்ன தம்பி புரியுதா? என்னடா உன்னை மட்டும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கானுங்க, உன்னைய மட்டும் சின்ன பிள்ளைலாமா சண்டைக்கு அனுப்புவானுங்க. சிரிப்பா வருதுடா எனக்கு. ஆனா ஒன்னுமே குறை சொல்ல முடியாது, ஒரு சின்ன பயலா இருந்துக்கிட்டு மூளையை வச்சு எஸ்ராங்க் அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனா என்ன பண்றது பாத்தியா, இந்த மட்டும் முக்கியமான வில்லங்கமான விஷயத்தெல்லாம் பெரியவங்கள்ட்ட கொடுத்துடணும். உன்னை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்குது. ஆனா என்ன பண்றது, உன் கதை இப்படிதான் முடிய போகுது. சொல்ல போனா அந்த மான்ஸ்டர் அசோசியேஷனே ஒரு தொல்லை மாதிரி தான். ஒரு நாள் அந்த மான்ஸ்டர் ஒரேச்சியை போட்டு தள்ளிட்டு கிங்ன்ற டைட்டில நான் எடுத்துப்பேன், கவலைப்படாத. நான் தான் போனிக்ஸ் மேன். ஒரு நாள் என்னோட பேர்ட் காஸ்டியூமை கழட்ட முடியாம போயிடுச்சு, அப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு நான் மான்ஸ்டரா மாட்டேன்னு சொல்லிட்டு. உன்னைய மாட சின்ன பிள்ளைங்க எத்தனை பேரை கொண்டிருப்பேன் குய்யால, இப்போ உன்னைய கொல்றேன்டா அப்படின்னு வேகமா வந்துட்டு இருப்பான். டம்முன்னு வந்து ஏதோ ஒண்ணு இடிப்பான். மனுஷன் ஒரு சமயம் ஆடி போயிடுவான். என்னப்பா ஏண்டா இவ்வளோ நேரமா பேசுவ, நீ பேசுன பேசுக்கு நான் ஒரு சீல்டே ரெடி பண்ணிட்டேன். ஏதாச்சும் ஒன்று சடனாக வந்து முட்டுனுச்சுன்னா அந்த சீல்டு என்னை பாதுகாத்துரும். இதை நான் தின்னல கேண்டி அதுக்குள்ள சுற்றி வச்சிருந்தேன், நான் கடிச்ச பத்தி அப்பயே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் இது ஒரு அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்க ஒரு விஷயம் தான். இதுக்கு பேரு இன்விசிபிள் வால். எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? உன்னைய மாட்டம் அதிகமாக பேசி ப்ராப்பரான கான்வர்சேஷன் வச்சு சண்டை போடுறவங்களா எப்பயுமே பார்த்து பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஒன்றது இன்ஃபர்மேஷனை கறப்பேன். பட் என்ன பண்ணுறது, நான் இப்போ செம்ம கானில் இருக்கேன். பேகை திறப்பானா கத்தி கடப்பார இல்லாதது இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்திருக்கும். இவ்வளோ ஜாமான் என்ன விளையாடுறதுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு போடுவானா, முடிஞ்சு ஜோலி. நீ நல்ல ஆம்பிஷனை தான் வச்சிருக்க. ஒருவேளை உனக்கு ரியல் டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீ ஏன்டா இந்த மான்ஸ்டர் அசோசியேஷன்ல இருக்க? என்னடா நானும் உன்னைய மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி ரைட்டு, நான் கோபமா இருந்தேன், எப்படியோ நீ அமைதிப்படுத்திட்ட, வரட்டா மாமு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு வந்துடுவான்.
இதே பக்கத்து ஜெயில பார்த்தோம்னா ஒரு தவளை வந்துட்டு இருக்கும். என்னடா அதுன்னு இவன் பார்த்தா அவன் வாயில போய் விட்டிக்கும். திடீர்னு அந்த இடமே புகை மூட்டமா மாற செல்ல வந்து ஏதோ ஒன்று வெட்டிக்கிட்டு இருக்கும். நீ வாகன்மா தானே, நான் உன்னைய காப்பாத்தாதான்ப்பா வந்திருக்கேன், போலாமா? நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்காதுடா. நீ என்ன நினைச்ச, கேஸ் வச்சு என்ன தடுத்துலாம் நினைச்சா? நான் கேஸுக்கெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேன்டா. சைல்ட் டெம்பரர் என்ன பண்ணுவானா, லைட் சேவர் மட்டும் ஒன்று எடுத்து ஒரு போடுவான் பாருங்க. நான் கூட உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன். என்னடா இவ்வளோ முட்டாளா இருக்க நீனு? என்னப்பா என்னை கட் பண்ண முடியலையா? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு எதுவுமே எதிரி கிடையாது, நீ எதை வச்சுமே என்னை எதுவும் பண்ண முடியாது. நான் இப்போ உன்னை போட்டு தள்ளுறேன் பாரு. இப்படியே பேசிட்டு இருக்க திடீர்னு ஏதோ ஒரு டியூபை சொல்லி விட்டுருவான். பெட்ரோலா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு நெருப்ப போட அவ்வளோதான், அந்த இடமே பத்திக்கிட்டு எரியும். என்னடா நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் பசிக்குது, ஏதாச்சும் இருக்கா? இந்தா இதை தின்னு. நீ சைல்ட் டெம்பரர் தானே? ஏடா முன்னாடியே வந்து புரிஞ்சு இரு இங்க ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது, ஃபர்ஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அமுச்சுக்கிட்டு இருப்பான். நான் இப்போதைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும், வாகனமோட சேஃப்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இது வேகமா ஃபயரை விடும். அங்கேருந்து ஏதோ ஒரு ஸ்லாஷ் வந்து இதை வெட்ட, நீ இன்ட்ரடக்ஷன்லாம் இது பண்ண தேவையில்ல, ஏன்னா பண்றதுக்கு நீ உயிரோட இருக்க போறது கிடையாது. இது மெக்கானிக்கல் டைப்பா இந்தான்னு சொல்லிட்டு ஃப்ளூட்டை ஊதுவான். வேகமா ராக்கெட் மாட்டு ஏதோ ஒன்று போய் சொருவ அது ஒரு ஃபீல்டு மாட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து எக்கச்சக்கமான எலக்ட்ரிக்கல் வோல்ட்டுங்கிறது பயங்கரமா வந்து அடிச்சுட்டு இருக்குமா. நல்லிஃபிகேஷன் டிவைஸா? ஹை வோல்டேஜ் கேபிளை வச்சு லாக் பண்ணியிருக்கேன், இதை அவனை கொஞ்ச நேரத்துக்கு தடுத்து நிறுத்தும். வேகமா ஒரு போட சைல்டு டெம்பரருக்கு ஆடி போயிரும். வா வாகன்மா இங்க வா, பின்னாடி வா, பயங்கரமா பண்ண அப்படின்னு இந்த போட்டு அவன் வந்துட்டு இருக்க. சைல்டு டெம்பருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. சோயா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். லவ் யூ so much.